ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் சுமோங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சுமோ இந்த படத்தை எஸ்பி ஹோசிமேன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, விடிவி கணேஷ், சதீஷ்னு படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தில் கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு ஸ்மோ ரஸ்லர் கடற்கரை ஓரத்தில் கரை ஒதுக்கி கிடக்கிறாரு. அதை சிவா பார்க்குறாரு. சிவா என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்காரான்னு செக் பண்ணுறாரு. அவர் உயிரோடு தான் இருக்கார். உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரை பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவர் தற்காலிகமாக இவரோட மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டார், இவர் ஒரு பிறந்த குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவும் அந்த ஸ்மோ ரெஸ்லரை வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா பார்த்துக்கிறாரு. சிவாவுக்கு என்ன ஆசைனாக்கா, இவர் பேர் என்ன, இவர் எந்த நாட்டிலேருந்து வந்தார், திருப்பி அவர் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சி விடணும் நல்லபடியாக அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில் அனுப்பிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 58 minutes, கிட்டத்தட்ட 2 hours ஓடுது. இந்த படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது. சில பல பிரச்சனைகளால் அதை ரிலீஸ் பண்ணாமே இருந்தாங்க. கடைசியாக இப்போ 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இந்த படம் எதுக்காக எடுத்தாங்கன்னே தெரில. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையே இல்லை, ஒரு காமெடியும் இல்லை. ஒரு ஸ்மோ ரெஸ்லரை வச்சாக்க இப்போ தமிழ் ஆடியன்ஸ்லாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு படத்தை எடுத்துருக்காங்க. அந்த ஸ்மோ ரெஸ்லர் ஒரு காமெடி பண்ணல, அவர் பேசவே மாட்டார். கிளைமேக்ஸில் தான் ஒரு 2-3 வார்த்தை பேசுவார், மற்றபடி பேசவே மாட்டார், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவரை வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு படத்தை எடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு காமெடியும் இல்லை. யோகி பாபு ஆக்டிங் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு காமெடிக்கு சிரிப்பே வரல. மிர்ச்சி சிவா அவர் எப்போதும் போல் அவரோட யதார்த்தமான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவர் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணார், அவருக்கும் சிரிப்பு வரல. அடுத்து விடிவி கணேஷ் அவரும் ஆக்டிங் இருக்கார், அவரும் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, எங்கேயுமே காமெடி வரல. இந்த படத்தில் சதீஷ் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருவார், அவரும் டைமிங் காமெடியெல்லாம் ட்ரை பண்ணுவார், அவரோட காமெடியும் ஒன்றும் செட் ஆகலை. இந்த படத்தில் ஹீரோயினே தேவையில்லை, பிரியானந்த் தான் ஹீரோயினாக இருக்காங்க. படத்தில் ஹீரோ இருக்காங்க, அதனால் ஹீரோயின் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரியானந்த் ஆட் பண்ணியிருக்காங்க. பிரியானந்துக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. பிரியானந்த் ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்போதும் போல் ஒரே பேட்டர்னில் தானே தமிழ் படம் எடுப்பாங்க. ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சாங் வைப்பாங்க. அதே போல் தான் அதே பேட்டர்ன் தான் இந்த படத்துலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கதையும் இல்லை, நல்ல ஒரு காமெடியும் இல்லை, எதுக்குமே இல்லை. இந்த படம் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் மாதிரி, இந்த படத்தை எடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஸ்மோ ரெஸ்லரை காட்டினாக்கா தமிழ் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க போலுக்கு. இந்த படத்தில் எதுவுமே செட் ஆகலை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு தரமான மொக்க படம் தாங்க. இந்த படம் 2 hours ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.